சார் இவ்வளவு பெரிய போராட்டம் அங்க அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 32 அமைப்புகள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் உங்களுடைய தொண்டர்கள் பாட்டு பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்திலையும் கண்டுகொள்ள தம்பி அவங்க சீரியஸா தான் செய்யறாங்க. எங்களுக்கு காமெடியா எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அது என்ன ஒரு பரிதாபம்னா பூரா எல்லாமே எங்க அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எல்லாம் உறவினரா இருக்கனால அது ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேது. ஏதோ சரி 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 விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலும் இங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு திட்டிட்டு போக வேண்டியது. ஆமா எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. திருமுருகன் காந்தி ஒரு வீட்டை வந்து தமிழர் கட்சி இது வந்து உங்களோட தூண்டுதல் பேர்ல தான் நடந்து. எனக்கு அது பழக்கம் இல்லை. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. முற்றுகை இட்டுகை அப்படிலாம் சண்டை பண்ண நேரடியா போடுவேன். இந்த ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது. அவங்களோட முற்றுகையை நீங்க வந்து இப்ப வரவேற்கிறீங்க. அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்ட்டானே. அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்னு வந்துட்டான். நான் என்ன எனக்கு அவர் ஏதோ இதுல பார்த்து தான் தெரியும் வளைவெளியில. எனக்கு தெரியாது அது. நான் முற்றுகை இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியும்? சரி எல்லாரும் இங்க வாங்க, அவங்க எல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிரும்? அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். அது வேணா நீங்க போய் தேர்தல் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்னதுல இது. அதுல இவங்களை ஒன்னு சொல்றேங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கல. இவங்க என் எதிரிகள் இல்ல. எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்ல. நான் யாரை எதிர்க்கிறனோ அவங்கதான் என் எதிரி. அதனால இவர் எதிரி. இப்ப உங்க ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியா தானே மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்ப இருப்பா. அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா நின்று விளையாடுங்கப்பா. அவன் சீரியஸா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் அது போற ஒருத்தரே ஓரமா நின்று விளையாடுங்கப்பாங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டா தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு வந்துருச்சுல. நீ அங்க பெரியார பேசு, நான் பிரபாகரனா பேசுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன், தமிழர்னா யாருன்னு பேசுறேன், திராவிடர்னா யாரு, பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க. பெரியார் ஒண்ணுமே செய்யல, அதை நான் பேசுறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும் அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தரவா விடக்கூடாது. அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டுல திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3 ஆண்டுகளா நாங்க செஞ்சது, மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. இதை தவிர வேற ஏதாவது இருக்க? இதத்தான் பேசுவீங்க, வேற ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம் அப்படி, அதை பேசுவீங்களா போய்? அதுவும் உங்க சாதனை தான், பேசுங்களேன்.